ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வரப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கின்றீர்கள், அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபையெங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியார் நமக்கு கொடுத்த வார்த்தை லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை, சோர்ந்து போகாமல்படி எப்பொழுதும் ஜெபியுங்கள். சோர்வு பிசாசு கொண்டு வருகிற ஒரு பலவீனம். ஏதோ சோர்ந்து போயிருக்கீங்களா? என்ன ஜெபம் பண்ணி நான் என்ன செய்ய? எவ்வளோ ஃபாஸ்டிங் பண்ணிட்டேன், எவ்வளோ பாஸ்டிங் பண்ணிட்டேன், ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த காரியம் நடக்கலை, நான் சோர்ந்து போயிட்டேன், என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டுன்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிங்களா? கவலைப்படாதீங்க. உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறா. உங்களோடு தான் கர்த்தருடைய ஆவியான் பேசுகிறா. சோர்ந்து போயிட்டா என்ன செய்யணும்னா, எப்பொழுதும் மனந்தளராமல் ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். மனந்தளராமல் இந்த ஆத்துமாவில், இந்த மனதில் ஒரு பாரத்தை கொடுத்து சரீரத்தை சோர்ந்து போக செய்கிற இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமேன். எப்படி சரீரத்தில் எதிர்த்து நிற்க முடியாது? அவன் கண்ணுக்கு தெரியாதபடி வருகிறவன், அவன் மறைந்திருந்து தாக்குகிறவன். ஆகவே ஆவியில் பலன் கொண்டு ஜெபிக்கும் போது வேதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல தேவ மனிதர்கள் கூட சோர்ந்து போய் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி நின்ற தேவ மனிதர்கள் கூட சோர்ந்து போய் நிற்கிறதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தேவ மனிதனின் பலவீனத்தையும் கர்த்தர் எழுதி வைத்திருப்பார், பலத்தையும் கர்த்தர் எழுதி வைத்திருப்பார். பலங்கொண்டு அவன் கடந்து வரும்பொழுது கர்த்தர் அவனை கொண்டு என்ன செய்தார், கர்த்தருடைய ஆவியானவரை எப்படி பயன்படுத்தினார், அவன் எப்படி கடந்து வந்தான் என்பதை குறித்து வேதத்தில் திட்டமாக எழுதி வைத்திருப்பார். அதுபோல பலவீனப்பட்ட நாட்களிலே, கர்த்தரை விட்டு தூர கடந்து போன நாட்களிலே அவன் எப்படி இருந்தான், அவன் எப்படி பலவீனப்பட்டான், என்னென்ன பாடுகள் துன்பங்கள் பட்டான், மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் சார்ந்து நின்றபோது கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தாயே, தகப்பன, பிரியமான தம்பி தங்கையே, எலியா சோர்ந்து போய் சூறை செடிக்குள்ளே படுத்து கிடந்துக்கிறான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவன், தன் வார்த்தையின் வல்லமையினால் மரித்தவனை உயிரோடு எழுப்பினவன். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, மாபெரும் தீர்க்கதரிசி, தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டி கர்த்தருக்கு முன்னதாக நிற்கிற மனிதன் என்று சொன்னவன் சூறை செடிகளை போய் சோர்ந்து போய் நிற்கிறான். தேவதூதன் வந்து தட்டி எழுப்புறார். எழுந்துரையா, நீ ஓடக்கூடிய தூரம் இன்னும் தூரம். இன்றைக்கு உங்களையும் தேவனுடைய வார்த்தை தட்டி எழுப்புகிறது. சோர்ந்து போகாமல் எழுந்துற என் வேதம் சொல்லுகிறது. ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது இறை வார்த்தை, சோர்ந்து போனவனுக்கு அவர் சத்துவத்தையும் பலனில்லாதவனுக்கு அவர் பலத்தையும் கொடுக்கிற தேவன். எலியா சோர்ந்து போயிருந்தான், தட்டி எழுப்பினார், அப்பத்தை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், ஓடும்படியாய் நடக்கும்படியாய் கர்த்தர் ராஜ்யத்தை கட்டும்படியாய் மறுபடியும் எடுத்தவர். இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். உங்கள் காரியங்கள், உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்னதாக கொண்டு வைத்துவிட்டு ஆவியில் நிறைந்து தேவனை ஆராதியுங்கள். அபிஷேகத்தால் நிறையுங்கள். தேவன் வல்லமையான அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாய் கொடுப்பா. அந்த அபிஷேகத்தால் முகங்கள்லாம் முறிந்து போவதை இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எந்தெந்த இடத்துல சோர்ந்து இருந்தீங்களோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. எழும்பி பிரகாசி. வேதம் சொல்கிறது, எழுந்து எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரிப்பித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழும்புன்னு சொல்லி. இந்த மேலே பட்டிருக்க தூசி, இந்த ஒரு கார், ஒரு வண்டி வெளியே போகும்னா வீட்டுக்கு வரும்போது பாருங்கள், அதில் தூசி படிஞ்சிருக்கும். தூசி வர்றது தெரியாது, காற்றுல வந்து ஒட்டிடும். இதுபோல் ஏதோ ஒரு காரியம் சோர்ந்து விட்டுனா மறுபடியும் நீங்கள் அதை துடைக்கும் போது வண்டி காரெலாம் பலபலன் ஆகிரும். அதுபோல் ஆண்டவருக்கு முன்னதாக வந்து நின்று அந்த அபிஷேகத்தை நிரப்பும் போது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இறங்குகிற பரிசுத்தாவின் வல்லமை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து உங்களை ஓட வைக்கப் போகிறது. அல்லேலூயா. உங்கள் பாடுகள் எல்லாம் மாறப்போகிறது. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் தெய்வ சமூகத்தில் நில்லுங்கள். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனை சோர்ந்து போகாமல் மனம் தளராமல் ஜெபிங்கள் சொன்னீங்களே.
சோர்ந்து போய் நிற்கிற என் அன்பு தாய், என் அன்பு தகப்பனுக்கு, என் அன்பான சகோதரனுக்கு, என் அன்பு மகளுக்கு தகப்பனை பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுத்து தகப்பனை எழுப்புதல் அக்கினி தகப்பனை அவர்கள் மேல் பற்றி எறிய கிருபைதார். அவர்கள் வேதனை நிறைந்த இந்த வேதனையெல்லாம் மாறி அற்புதங்களை காணட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து மகிழ பணம். சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் உம்முடைய பலத்த கரத்தினால் அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.